Hi all, Assalamu alaikum and welcome back to my channel. This is Sumaya from Sumi's Home Chef. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல இஃப்தாருக்கு சாப்பிடுறது மாதிரியான ரொம்பவே அருமையான சிங்கப்பூர் ஓல்ட் சங்கீஸ் ஷாப் ரெசிபி கறி பஃப் தான் பார்க்க போறோம். இது வந்து வீட்லயே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கிறிஸ்பியா and ரொம்ப டேஸ்டியா சேம் மசாலா ரெசிபியோட நம்ம வீட்லயே எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நான் இங்க உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல கறி பஃப்க்கான ஃபில்லிங்க்கு வந்து நான் இங்க ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத நாம வந்து ஸ்கின் எல்லாம் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு சின்ன சின்னதா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த உருளைக்கிழங்கை வந்து நீங்க சாப் பண்றது ரொம்ப பெரிய சைஸாவும் இல்லாம ரொம்ப குட்டியாவும் இல்லாம இந்த மாதிரி நீங்க வந்து சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல நான் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுல வந்து நாம கட் பண்ணி வச்சிருக்க கூடிய பொட்டேட்டோவை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம அப்படியே வடிகட்டி எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ இந்த உருளைக்கிழங்கு ஒரு பக்கம் வேகிற டைமில் நம்ம இன்னொரு பக்கம் வந்து முட்டையை வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் இன்னொரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இப்போ 4 முட்டையை வந்து சேர்க்குறேன். இந்த 4 முட்டையும் நம்ம முதல்ல நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு இந்த முட்டையும் வேகிற டைமில் நாம் இதுக்கான மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதாவது அவுட்டர் போர்ஷன். அதுக்கு நான் இங்கே 3 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பேக்கிங் பவுடரையும் சேர்த்துடுறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதாவது பேக்கிங் பவுடர் வந்து எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகணும்ல அந்த மாதிரி. இப்போ இதில் அரை கப் அளவுக்கு உருக்கின வெண்ணெய் எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மர்கரைன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து கீயை கூட நீங்கள் மெல்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்ததுக்கப்புறமா நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி கையால் பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு பார்த்திங்கன்னா இப்போ க்ரம்பிளாக இருக்குல்ல, இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இதில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, அதாவது ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது, அதே சமயம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கணும். அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு எல்லாமே நல்லா சேர்ந்து சூப்பராக வந்துட்டுருக்குது. ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் நேரம் கூட பிசையும் போது நல்லா சாஃப்டாக ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஆனதுக்கப்புறமா அவுட்டர் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த மாவு மேலே கொஞ்சமாக ஆயில் இந்த மாதிரி விட்டுட்டு கையால் எல்லா பக்கமும் ஈவனாக இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இது வந்து மூடி வைக்கும்போது ரொம்ப சாஃப்டாகிடும். அந்த டைமில் நாம் இதுக்கான மசாலாவையும் ரெடி பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு. அதை இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த பீஸை எடுத்து அப்படியே ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மாவு மாதிரி நசுங்கி வரணும். ஸோ இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் நாம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நாம் இதை வந்து ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆகிறது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ ஆனியனுக்கு தேவையான அளவுக்கு உப்பை இதில் சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்குல உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். அப்புறமா இதுக்கு தேவையான கறி பவுடர் இது தான். இது வீட்டிலையே நான் ரெடி பண்ணது. இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத நான் இங்கே ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கறி பஃப் கடையோட சீக்ரெட் மசாலா ரெசிபி இது தான். இதை நீங்கள் வீட்டில் தயார் பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி கறி பஃப் வந்து ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இதில் வந்து நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த கறி பவுடர் மசாலாவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ராஸ்மெல் போகிறது வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பட் இதுவே ஆவரேஜான காரம் இருக்கும். இப்போ இதில் நாம் உருளைக்கிழங்கையும் சேர்த்து இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்க வேண்டியதுதான். பாருங்கள், சுத்தமாக ஈரமே இல்லாமல் ரொம்ப ட்ரையான மசாலாவாக இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்கணும். ஸோ பொட்டேட்டோ மசாலா ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய முட்டையை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துடலாம்.
அதாவது ஒரு முட்டையை 8 போர்ஷனாக நம்ம டிவைட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம ஃபில்லிங் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சிக்கன் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நமக்கு விருப்பமான மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் நான் என்ன மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். அதர்வைஸ் நீங்கள் இந்த சிக்கனில் கறி பவுடர் மசாலா மட்டும் சேர்த்து கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் நம்ம ஃபில்லிங்கில் சேர்க்க போகிறோம். இப்போ நாம் மாவை எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குது. இப்போ இதை லைட்டாக ஒரு வாட்டி பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி லென்த் வைஸில் ரோல் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன போர்ஷனாக டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது குட்டி குட்டியான பால் சைஸுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நாம் பிசைஞ்சு வச்சுருக்கக்கூடிய எல்லா மாவையும் முதல்ல டிவைட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கறி பஃபுக்கான மாவு வந்து பால் போட்டு எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி எக்கையும் நம்ம வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறமா ஃபில்லிங்க்கு தேவையான பொட்டேட்டோ மசாலாவும் இன்னொரு பக்கம் நாம் ரெடியாக வச்சாச்சு. அண்ட் இது கூடவே நாம் ஃப்ரைட் சிக்கனும் எடுத்து வச்சுருக்கோம். இது குட்டி குட்டியாக நாம் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தது. இப்போ வந்து நாம் மாவு வந்து ரோல் பண்ணி ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். மாவு வந்து நம்ம இந்த மாதிரி லைட்டாக டஸ்டிங் பண்ணி பூரி மாதிரியான ரவுண்ட் ஷேப்பில் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாக ரோல் பண்ணாமல் ஓரளவுக்கு திக்காக இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஃபில்லிங்கை ஒரு சைடு மட்டும் வைக்க போகிறோம். அதாவது ஹாஃப் சைடில் வர்றது மாதிரி, அப்போ தான் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே ஒரு பீஸ் வந்து பாயில்டு எக் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு பீஸ் சிக்கனும் வச்சு நம்ம இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த எட்ஜஸை மட்டும் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. ஒட்டி விட்டதுக்கு அப்புறமா இதை நாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதாவது ஜஸ்ட் அந்த 2 ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம ஜஸ்ட் இதை வந்து ப்ரெஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணுறது தான். ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ நான் ஒரு வாட்டி கூட நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி பூரி ஷேப்பில் ரொம்ப திக்காக ரோல் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு ஹாஃப் சைடில் மட்டும் நாம் ஃபில்லிங்கை வச்சுக்கிறோம். ஸோ கொஞ்சமாக பொட்டேட்டோ மசாலா வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பீஸ் ஆஃப் பாயில்டு எக், அப்புறமா ஒரு பீஸ் ஆஃப் சிக்கனையும் வச்சு இதை எப்படி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி அந்த எட்ஜஸை மட்டும் லைட்டாக ஃபிங்கர்ஸை வச்சு ப்ரெஸ் பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு இப்போ இதில் வந்து முதல்ல வந்து லைட்டாக ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி ஆரம்பிச்சுட்டு அப்புறமா அதில் இருந்து லைட்டாக 2 ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம பூரி அன்கெல்லாம் ஃபில் பண்ணும்போது இந்த மாதிரி தான் மடித்து விடுவோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இதில் மடிக்கிறோம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நாம் எல்லா மாவையும் ஃபில் பண்ணி செஞ்சு வச்சிடலாம். இதுவே நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இந்த மசாலாவில் கேரட் அப்புறமா பட்டாணியெல்லாம் சேர்த்து ரெடி பண்ணிவிட்டு இதில் வந்து எக் அண்ட் சிக்கனை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கறி பஃப் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆயிலை வந்து மிதமான சூட்டில் வச்சு நாம் இப்போ ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஆயில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதர்வைஸ் வந்து நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறது மாதிரி அதிகமாக ஆயில் விட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் ஃப்ளிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் இதை வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி அப்பப்போ தேவைக்கு ஒவ்வொரு நாள் இஃப்தருக்கு எடுக்கிறதா இருந்தால் இதை வந்து ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணாமல் லைட்டாக வந்து அதாவது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை அப்படி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுனால இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உங்களுக்கு கலட்டி எடுக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறமா நீங்கள் தேவைப்படும் போது திருப்பி அதை ஆயிலில் இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் டீப்பாக. ஸோ நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நாம் இதை வந்து ஆயிலேருந்து எடுத்து மாற்றிடலாம். இப்போ நமக்கு கறி பஃப் தயாராகிடுச்சு. இப்போ இதை நான் சர்விங் பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான சிங்கப்பூர் ஸ்டைல் ஓல்ட் சங்கி ஷாப் கறி பஃப் வந்து ரொம்பவே அழகாக பெர்ஃபெக்டாக வீட்டிலையே தயார் பண்ணியாச்சு. நீங்களும் பார்த்துட்டு வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாவில் நம்ம பட்டர் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இந்த மாவு கூட நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன் உள்ளாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளாடி அந்த உருளைக்கிழங்கோட சேர்த்து அந்த முட்டையும் அப்புறமா சிக்கனும் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.